இந்த நாளிலும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை கொடுத்து அனுப்பினார். நிச்சயமாகவே இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று ஆண்டவருக்குள் நம்புகின்றேன். நம்முடைய தியானத்திற்காக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து நான் வாசிக்க விரும்புகின்றேன். நீதிமொழிகளின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 30-31வது வசனம். சௌந்தரியம் வஞ்சனையுள்ளது, சௌந்தரியம் வஞ்சனையுள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயோ புகழப்படுவாள். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழக்கடவது. எத்தனையோ முறை இந்த வசனத்துல நீங்க செய்தி கேட்டிருப்பீங்க. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான விதத்திலே இந்த வசனத்திலிருந்து பேச போகிறார். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை கற்றுத்தர போகிறார். இந்த செய்தி எனக்கு புரியலைன்னு ஒருத்தருமே சொல்ல முடியாது. நீங்கள் எல்லாரும் புரிந்து கொள்ளும்படி நான் எளிய நடைமுறையிலே பேச விரும்புகின்றேன். வசனம் சொல்கிறது, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழக்கடவது. உலகத்தில் பெண்கள் எதுக்கு அதிகமாக பணம் செலவழிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பு கண்டுபிடிச்சு உலகத்தில் கண்டுபிடிச்சாங்களாம். மேக்கப் சாதனங்களுக்கு தான் பெண்கள் என்ன செய்கிறாங்களாம், அதிகமாக காசு செலவழிக்கிறாங்களாம். சாதாரண பாண்ட்ஸ் பவுடரை இன்னைக்கு யாரும் போடுறது இல்லை. ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா க்ரீமை போட்டுட்டு அதுக்கு மேலே தான் என்ன செய்கிறோம், பவுடரை போடுறோம். ஃபேர் அண்ட் லவ்லின்னு கடையில் விற்கிறாங்க. 10 வருஷமாக யூஸ் பண்ணி ஃபேராகவும் ஆகலை, லவ்லியாகவும் ஆகலை. ஆனால் ஃபேர் அண்ட் லவ்லியை நம்ம என்ன செய்யலை, விடலை. ஆனால் இங்கே பைபிள் சொல்லுது, அம்மா உனக்கு அலங்கரிப்பு வேணும் வேண்டான்லாம் கிடையாது. பெண்கள் கட்டாயம் தங்களை அலங்கரித்து அழகாக சுத்தமாக கண்ணியமாக இருக்கணும். அது தேவனுடைய சித்தம். ஆனா பைபிள் சொல்லுது, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும். சொல்றவர் யாரு? ஆண்டவர். உன் அழகை பார்த்து நான் உலகத்தில் ஒண்ணுமே செய்ய போறது இல்லை. உன் அழகை பார்த்து நான் உன்னை அப்ரிஷியேட் பண்ண போறது இல்லை. ஏன் தெரியுமா? இந்த அழகு யாரு கொடுத்தது? நான் கொடுத்தேன் உனக்கு. நான் கொடுத்த ஒன்றை பார்த்து நானே பாராட்டினா அதுல அர்த்தம் கிடையாது. நான் உனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தேனே, உனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்தேனே, உனக்கு ஒரு ஆயுளை கொடுத்தேனே, உனக்கு சுவாசத்தை கொடுத்தேனே, உனக்கு பலனை கொடுத்தேனே, பேசுகிற சக்தியை கொடுத்தேனே, பாடுகிற திறமையை கொடுத்தேனே, நடக்க கால்களை கொடுத்தேனே, வேலை செய்ய கையை கொடுத்தேனே. இதை வச்சு நீ எனக்கு என்ன செய்றியோ அதுதான் புகழ்ச்சியை கொண்டு வரும். ஹல்லேலூயா. என் அன்பு ஆண்டவர் அழகா எழுதி வைத்திருக்கிறார், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். புகழ்ச்சியான ஒரு வாழ்க்கை, அதை குறித்து தான் இன்னைக்கு நான் உங்களோட பேச போறேன். அடுத்த வசனம் சொல்லுது, அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். பலனுள்ள ஒரு வாழ்க்கை, பலன் நிறைந்த ஒரு வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? முதல்ல புகழ்ச்சியான ஒரு வாழ்க்கை, அப்புறம் பலனுள்ள ஒரு வாழ்க்கை. மூணாவது, அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழக்கடவது. புகழ்ச்சியான ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை வச்சு கர்த்தருக்கு பிரியமாகவும் ஆண்டவர் புகழும்படியாகவும் நீங்க வாழணும். அதுதான் ஆண்டவருடைய சித்தம். பைபிள்ல எவ்வளோ பெண்கள் இருக்கிறாங்க, ஏராளமான பெண்களை குறித்து வேதம் சொல்லுது. ஆனா மிக முக்கியமா ஒரு சில பெண்களை ஆண்டவர் ஆண்களின் வரிசையில வச்சு அந்த பட்டியல்ல வச்சு அவங்கள விசேஷப்படுத்தி இருக்கிறார். உங்கள் வேதத்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 1ஆம் அதிகாரம். இந்த 1ஆம் அதிகாரம் வம்ச அட்டவணையை சொல்லுகிறது. எதை சொல்லுது? வம்ச அட்டவணை. உங்க அப்பா பேர் என்ன பேரு சிஸ்டர்? ஆமா, பிலிப்பு. சரி, தாத்தா பேரு? அவ்வளவுதான். தாத்தா பேரே தெரியல, இனிமே பாட்டினார் பேர் எங்க தெரிய போகுது? அப்பா பேரு பிலிப்பு, தாத்தா பேரு என்ன செய்யல தெரியல, பாட்டன் பேரும் தெரியாது, பூட்டன் பேரும் தெரியாது. நமக்கு ஒரு வம்ச அட்டவணையே கிடையாது. அப்படிதானே? உங்க அம்மாட்ட போய் கேட்டு அவங்க தாத்தா பேர் உங்கள் அம்மாட்ட போய் அவங்க தாத்தா பேர் என்னன்னு கேட்டால் அவங்களும் உங்களை மாதிரி தான் தெரியாது அப்படி தான் சொல்லுவாங்க. யாருக்காவது உங்கள் பாட்டனார் பேர் தெரியுமா?
ஒரு கையாவது தூக்குதா பாருங்க, ஒரு கையும் தூக்கலை. ஏன்னா சொல்லுங்கம்மா, தெரியுமா இந்த கை தூக்குனாங்களே சொல்லுங்க? தாத்தா பேரு, நான் கேட்டது பாட்டனார் பேரு. சரி, ஓகே. ஒருத்தர் சொல்றாங்க நமக்கெல்லாம் அட்டவணையே இல்லை, ஆனால் இஸ்ரவேலருக்கு வம்ச அட்டவணைங்கிறது ரொம்ப முக்கியம். ஆதாம்ல இருந்து அவங்க குறிச்சு வச்சிருப்பாங்க எந்த கிளை, எந்த கோத்திரம், எந்த 12 கோத்திரத்துல எந்த கோத்திரம், எந்த வம்சம், இதெல்லாம் எழுதி வச்சிருக்கணும். ஆசாரியர்களுக்கு வம்ச அட்டவணை ரொம்ப முக்கியம். சிறையிருப்புல இருந்து திரும்பி வரும்போது கொஞ்சம் பேர் ஆசாரியர்கள் திரும்பி வந்தாங்க. அப்போ வந்த உடனே வம்ச அட்டவணையை காட்டுன்னு சொன்னப்போ, எங்க வம்ச அட்டவணை இல்லை, தொலைச்சிட்டோம் அப்படின்னாங்களா. அவ்வளோதான், அவங்கள ஆசாரியர் வேலைக்கே என்ன செஞ்சுட்டாங்க, நிறுத்திட்டாங்க. ஆனா நமக்கு ஒரு வம்ச அட்டவணையை பைபிள் எழுதி வச்சிருக்குது. உங்க பைபிளை எல்லாரும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. இந்த வம்ச அட்டவணையில் உள்ள அத்தனை பேருடைய பெயர்களும் புகழ்ச்சியானவைகள், புகழப்படுகிறவைகள். பைபிள் சொல்லுது இங்க எத்தனை பேருடைய பேரு சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு 17வது வசனம் வாசிங்க. இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகள். சொல்லுங்க, ஆபிரகாம்ல இருந்து தாவீது வரைக்கும் எத்தனை? 14. அப்புறம் தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் சரி 14 தலைமுறை. பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் சரி கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளுமா? சொல்லுங்க, மொத்தம் எத்தனை தலைமுறை? 14 14 14. 3 14 எவ்வளவு சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஸ்கூலுக்கே போகலை அப்படிலாம் சொல்லக்கூடாது. கையில் ரூபா நோட்டை நல்லா எண்றீங்கல்ல. 3 14 எவ்வளவு? 42. இந்த 42 தலைமுறை இங்க சொல்லப்பட்டிருக்குது. இதுக்கு இடையில ஒரு 5 பெண்களுடைய பேரும் உள்ள வருது. எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியம். அந்த பெண்களுடைய பெயர் வரும்போது அவங்கெல்லாம் ரொம்ப நல்ல பெண்கள்லாம் கிடையாது. ஒரே ஒரு ஸ்திரீயை தவிர மற்ற எல்லாரும் வம்ச அட்டவணையிலே வர தகுதி இல்லாத பெயர்கள். வாசிக்கலாம். 3வது வசனம் வாசிங்க. யூதா பாரேசையும் சாராவையும் தாமாரின் இடத்தில் பெற்றார். நம்பர் 1 யாரு? தாமார். அப்புறம் பாரேஸ் எஸ்ரோமை பெற்றார். 5வது வாசிங்க. சல்மோன் போவாசை ராகாப்பின் இடத்தில் நம்பர் 2 யாரு? நான் கேட்பேன், முதல்ல யாரு பேரு? தாமார். அப்புறம் ராகாப். அப்புறம் வாசிங்க. சல்மோன் போவாசை ராகாப்பினிடத்தில் பெற்றால் சரி போவாஸ் ஓபெத்தை ரூத்தினிடத்தில் பெற்றார். 3வது யாரு? திரும்ப சொல்லுங்க, 3வது யாரு? ரூத். அடுத்து 6வது வசனம். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றார். சரி. தாவீது ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்தவளிடத்தில் சரி சாலமோனை பெற்றால். உரியாவின் மனைவி பேர் என்னது? ஆண்டவர் ரொம்ப கவனமா எழுதி வச்சிட்டாரு. வெறும் பத்சேபாளில் அவ யாரு? மிஸ்ஸஸ் உரியா, உரியாவின் மனைவி. சரி, அப்போ 5வது 16வது வசனம் வாசிங்க. யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றார். யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றார். 5 பெண்கள் பேர் கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லணும், சொல்லலைன்னா நான் கேள்வி கேட்டு முன்னாடி நிறுத்திடுவேன். இங்க இருந்து சொல்லுங்க அப்படின்ட்டு. முதலாவது யாரு? தாமார். அப்புறம் ராகாப். அப்புறம் ரூத். அப்புறம் உரியாவின் மனைவி. அப்புறம் மரியாள். 5 பெண்களை பத்தி இந்த அட்டவணையில எழுதியிருக்கு. யூதர்களுக்கு இந்த அட்டவணை விசேஷமானது. இந்த அட்டவணையில வர அத்தனை பேர்களையும் யூதர்கள் ரொம்ப கனம் பண்ணுவாங்க. அப்ப இந்த 5 பெண்களையும் யூதர்கள் கனம் பண்ணிருப்பாங்களா இல்லையா? உண்மையா இல்லையா? எவ்வளவோ கனம் பண்ணிருப்பாங்க. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அவள் செய்கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். அவள் கிரியைகள், அவள் வாசல்கள் அவளை புகழக்கடவது. அப்போ ஒரு புகழ்ச்சி நிறைந்த பெண்ணாய், இல்ல ஒரு புகழ்பெற்ற பெண்ணாய் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு ஆண்டவர் சாதாரண பெண்களை தெரிந்து கொண்டார். பல வேளையில் நம்ம என்ன நினைக்கிறோம்? எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு அழகு இல்லை, எனக்கு பைபிள் வாசிக்க தெரியாது, அதனால என்னால் ஆண்டவருக்காக ஒன்றும் செய்ய முடியாது, நான் என்னத்தை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இந்த 5 பெண்களும் சொல்லக்கூடிய அளவுக்கு கல்வி படைத்தவர்கள் அல்ல, செல்வம் படைத்தவர்களும் அல்ல. ஆர்டினரி விமன். இந்த 5 பேருடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதை பார்த்தாரு, எதனால உயர்த்தினாரு,
அப்ப நம்ம வாழ்க்கையில இந்த 5 பேரிடத்தில் காணப்படுகிற அந்த ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில எப்படி வரணும் அப்படிதான் இன்னைக்கு சுருக்கமா தியானிக்க போறோம். என்னோடு கூட வேதத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. வாசிங்க 6வது வசனம். யூதா தன் மூத்த மகனாகிய ஏர் என்பவனுக்கு தாமார் என்னும் பேருள்ள ஒரு பெண்ணை கொண்டான். யூதாவின் மூத்த மகனாகிய ஏர் என்பவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவனாய் இருந்ததினால் சரி, கர்த்தர் அவனை அழித்து போட்டார். இந்த தாமாரை பத்தி எந்த அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குது? ஆதியாகமம் 38ஆம் அதிகாரம். இந்த தாமார் யார் என்றால், யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க பிறந்தாங்களே, அதுல யூதா நீ பாலசிங்கம் அப்படின்னு சொன்ன அந்த யூதாவுக்கு ஏர் அப்படின்னு ஒரு மகன் பிறந்தாராம். அந்த மகனுடைய மனைவி பேரு தான் என்ன பேரு? தாமார். நல்லா கவனிங்க, யூதாவில் ஒரு வழக்கு. ஒரு புருஷனை திருமணம் பண்ணிட்டு அந்த கணவர் இறந்து போயிட்டா அந்த மனைவி அந்த குடும்பத்தில் இருக்கிற அடுத்த ஆண் மகனை திருமணம் செய்யணும். இது அங்க வழக்கு. புதிய ஏற்பாட்டில் ஒரு ஓமை ஆண்டவர் சொல்வார்ல, அவளை 7 பேர் விவாகம் பண்ணியிருந்தாங்க, எல்லாரும் செத்து போயிட்டாங்க ஆண்டவரே. அப்போ பரலோகத்தில் அவ யாருக்கு மனைவியா இருப்பா அப்படின்னு கேட்டாங்க. பைபிள் ஒழுங்கா தெரியாதனால. பைபிள் தெரிஞ்சா நீங்க பரலோகத்தில் புருஷ மனைவியெல்லாம் அடையாளம்லாம் கண்டுபிடிங்க. எங்க நீங்களும் வந்துட்டீங்களா அப்படின்லாம் போய் பரலோகத்தில் பேச முடியாது. அவர் யாரோ ஒருத்தர் மாதிரி இருப்பாரு. அவர் உங்களை பார்த்து, ஏமா நீ கூட வந்துட்டியா, எவ்வளோ கோவப்படுவ, நீ எப்படிமா பரலோகத்துக்கு வந்த அப்படின்னு அவர் உங்களை பார்த்து கேட்க முடியாது. ஏன்னா அங்க யாருன்னு அடையாளமே தெரியாது. எல்லாரும் தேவ தூதர்களை போலதான் இப்படி இருப்போம், பரலோகத்தில் இருப்போம். சரி, இங்க ஒரு பையன் இறந்துட்டான், அடுத்த பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ அவன் நினைக்கிறான், இந்த பெண்ணுக்கு ஒரு பிள்ளை பிறந்தா அவங்க ஒழுங்கின்படி இவன் பேர் அந்த பிள்ளைக்கு வராது. யார் பேர் வந்துடும்? அந்த மூத்த அண்ணன் இருந்த ஒரிஜினலி ஒரு அண்ணன் கல்யாணம் பண்ணியிருந்தார், அவர் பேர் தான் வரும். இவனுக்கு பிடிக்கல, நம்ம இவளை திருமணம் பண்ணி ஒரு பிள்ளை பிறந்தா நம்ம பேர் விளங்கலைன்னா அப்புறம் அந்த மனைவி நமக்கு எதுக்கு அப்படின்னு அந்த மனைவியை புறக்கணிச்சிட்டான். அவன் செஞ்ச காரியம் ஆண்டவருக்கும் பிடிக்கல. அப்போ அவனும் செத்துட்டான். ஆண்டவர் அவனையும் அடிச்சிட்டார். இப்போ யூதா பார்த்தாரு, 2 பேரை கல்யாணம் பண்ணா என்ன வரம் வாங்கிட்டு வந்தாலும் 2 பிள்ளையும் செத்துட்டாங்க. இனிமே இருக்கிற இன்னொரு பிள்ளை இருக்கிறான், அவனே கொடுத்தா அந்த பிள்ளை என்ன செஞ்சிருவான்? செத்துருவான் அப்படின்ட்டு இவளை நீ போய் உங்க அம்மா வீட்டில் கொஞ்ச நாள் இரு, என் பிள்ளை வளர்ந்த பிறகு உன்னை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு அனுப்பிச்சிட்டார். நியதி என்ன? செத்தா அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். ஆனா அந்த நியதி இவளுக்கு வாழ்க்கையில மறுக்கப்பட்டுருச்சு. யூதா பார்வையில் அது நியாயம், ஆனா இந்த பெண்ணின் பார்வையில் அது அநியாயம். இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற அநேக பெண்களுக்கு நீங்கள் புகுந்த வீட்டிலே உங்களுக்கு பல அநியாயங்கள் நேரிட்டு இருக்கலாம். ஏன் இவ்வளவுதான் கொடுத்தாரா அவங்க அப்பா? வரதட்சணை கொடுமை எவ்வளோ குடும்பத்தில் இருக்குது. ஒரு பெண் சொன்னா, ஆண்டி நான் திருமணமாகி போன உடனே என் நகையெல்லாம் வாங்கிட்டு போய் கடையில் கொண்டு செக் பண்ணிட்டு வந்தாங்க ஆண்டி, அது ஒரிஜினல் தங்கமா அப்படின்ட்டு. என் பீரோவெல்லாம் திறந்து பார்த்து நான் எவ்வளோ புடவை கொண்டு வந்திருக்கிறேன்னு எண்ணுனாங்க ஆண்டி. நான் கேட்குறேன், இதுவா மாமியார்களுக்கு வேலை? உங்கள் மருமகள் ஒரு பக்தி உள்ள பெண்ணா வீட்டுக்கு வந்தா அந்த பெண்ணை உங்க மக மாதிரி ஏற்றுக்கிட்டு அவளை ஆசீர்வதிக்கணும்ல. இன்னும் சில கொடுமைகளை நான் சொன்னேன்னா நீங்கள் தாங்கவே மாட்டீங்க. அவ்வளோ கொடுமைகளை அவிசுவாச மாமியார்கள் அல்ல, விசுவாச மாமியார்கள் தான் செய்கிறாங்க. விசுவாச மாமியார்கள் இன்னைக்கு இங்கே இருக்கிற 45 வயசுக்கு மேல இருக்கிற ஒவ்வொரு பெண்ணை பார்த்து நான் சொல்றேன், உங்க வீட்டுக்கு ஒரு மருமகள் வருகிறாள் என்றால் அவ என்ன கொண்டு வந்தாலும் சரி ஏத்துக்கோங்க. அவ எப்படி வந்தாலும் சரி ஏத்துக்கோங்க. அந்த பிள்ளைய தேவன் ஆசீர்வதித்தால் அந்த குடும்பம் செழிக்கும். நாளைக்கு கோடி கோடியா அவங்க சேர்ப்பாங்க, அவங்க வாழ்வாங்க. அவள் கொண்டு வருவது உங்கள் பொருள் அல்ல. அதை போய் எண்ணிக்கிட்டு அதை போய் கடையில் போய் செக் பண்ணி, இதெல்லாம் ஆண்டவன் நமக்கு கொடுத்த வேலை கிடையாது. இந்த பெண் புறக்கணிக்கப்பட்டாள். அவளுக்கு ரொம்ப மனசு வேதனை. அப்போது அவங்க அம்மா வீட்டில் இருந்துகிட்டே இருக்கிற நாட்களில் திடீர்னு ஒரு நாள் அவருடைய ஃபாதர் இன்லா யூதா அங்கே வருகிறார்னு கேள்விப்படுகிறாள். அங்கே சில சம்பவங்கள் நடக்கிறது. அதை நீங்கள் வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. யூதாவுக்கு இது தன்னுடைய மருமகள்னு தெரியாது. தெரியாமல் அந்த பெண்ணோடு இணைந்து விடுகிறாள். அப்போது அவளுடைய வேஷத்தை கலைச்ச உடனே யூதாவுக்கு ஷாக் ஆயிருது. ஐயோ, இது வேறு பெண் அல்ல, இவள் யார்? என்னுடைய சொந்த மருமகள் அல்லவா என்று சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையை அங்கே சொல்லுகிறார். 26வது வசனம்.
அவர்களை பார்த்தறிந்து யூதா அவைகளை பார்த்து அறிந்து என்னிலும் அவள் நீதியுள்ளவள், அவளை என் குமாரனாகிய சேலாவுக்கு சேலாவுக்கு கொடாமல் போனேனே என்றான். அப்புறம் அவன் அவளை சேரவில்லை. நல்லா கவனிங்க, ஒரு பெண்ணுக்கு அநீதி இழைக்கப்பட்டது, அம்மா வீட்டுக்கு போயிட்டா. இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல பெண் பிள்ளைகள் திருமணமாகி சில மாதங்கள், ஓரிரு வருஷங்களுக்குள்ளாகவே பிரிந்து தாய் வீட்டுக்கு போற நிலைமை இருக்குது. ஒருவேளை தவறு புருஷனிடத்தலா, தவறு மனைவியிடத்தலா என்று பல இடங்கள்ல கண்டுபிடிக்க முடியல. சில இடத்துல மனைவியிடத்திலும் தவறு இருக்குது, சில இடத்துல புருஷனிடத்திலும் தவறு இருக்குது, சில இடத்துல ரெண்டு பேர்ட்டையும் தவறு இருக்குது. சில வேளைகள்ல பெற்றோர் தப்பு செய்றாங்க. போதுமா உன்னை அடிக்கிறானா, நீ எல்லாம் வேணாமா, அம்மா வீட்டில் இருந்துக்கோ அப்படின்னு தடவி வீட்டில் உட்கார வைக்கிற அம்மாமார்களால சில பெண்கள் அடி வாங்காத அம்மா வீட்டில் வாழ்றாங்களே ஒழிய அடி வாங்கிக்கிட்டு புருஷன் வீட்டில் வாழலை. எல்லா வருஷமும் அடிக்க மாட்டாருமா உன்னை, அவன் உன்னை புரிஞ்சுக்கிற வரைக்கும் அடிப்பான் உதைப்பான். ஆனால் அதே நேரத்தில் அணைக்கிறானே, அதை போய் அம்மாட்ட சொல்றியா? நீ அன்பா இருக்கிறாருமா, அதை சொல்றியா? அதை சொல்றது இல்ல, அவன் செஞ்ச அநீதியை மட்டும் போய் சொல்லிடுறீங்க. இன்னைக்கு குடும்பங்கள்ல பிரச்சனைகள் இதுதான். இள வயதில் விவாகரத்து, பெண் பிள்ளைகள் படிக்கிறாங்க, கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, ஆனா வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. கல்யாணம் ஆகி ஒரு பிள்ளைய பெத்துட்டு கூட வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த அவல நிலை மாறணும். ஆனா இந்த பெண்ணை பாருங்க, இவள் வேறு வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம், அவள் அப்படி வாழவில்லை. இவள் நியாயாதிபதி இடத்துல போயிருக்கலாம், அவ போகல. இவ தன் மாமனாட்டு போய் சண்டை போட்டிருக்கலாம், அதுவும் செய்யல. கூப்பிடுவாரு காத்திருந்தா கடைசில அவ ஒருவரை பிடிக்க ஆரம்பிச்சா. அவ சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் ராஜாதி ராஜா, அவர் சர்வலோக நியாயாதிபதி, அவர் நீதி செய்கிற தேவன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அநீதி இழைக்கப்பட்டுருச்சுன்னா, யாரு அநீதி இழைத்தாங்களோ அவங்கள்ட்ட போய் வாதாடாதீங்க. இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லும்படி வந்திருக்கு. யாரு உங்களை குற்றப்படுத்தினாங்களோ அவங்கள்ட்ட போய் நீங்க திரும்ப சண்டை போடாதீங்க. உங்களுக்கு ஒரு ராஜா இருக்கிறார், ஒரு நீதியுள்ள தேவன் இருக்கிறார். அவரை பற்றி பிடிச்சிட்டு, அப்பா என் நியாயத்தை உங்கள்கிட்ட சொல்றேன்ப்பா, நான் போய் பேச முடியாது. என் தாய், ஒருவேளை சில பிள்ளைகளுக்கு தாய் இருக்காது, தகப்பன் இருக்காது. சிலருக்கு போய் தட்டி கேட்க தகப்பன் இருக்க மாட்டார். சிலருக்கு போய் அழுது புலம்பி என் பிள்ளைய வாழ வச்சிருங்க ஐயான்னு கேட்கறதுக்கு தாய் இருக்க மாட்டாங்க. தாயும் தகப்பனுமான ஒரு தேவன் இருக்கிறார். அவர் உனக்கு இழைத்த அநீதியை கண்டு உனக்கு நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யூதாவுக்கு வெளிச்சம் வந்துருச்சு, ஐயோ இவள் என்னிலும் நீதி உள்ளவள். அப்ப அந்த பெண் வாழ்ந்த வாழ்க்கை எது சொல்லுங்க? என்ன வாழ்க்கை? நீதியின் வாழ்க்கை. இன்றைக்கு இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பெண்ணையும் பார்த்து சொல்றேன், உங்க திருமண வாழ்க்கையில நீங்க விரும்பின சுகம் கிடைக்குதோ கிடைக்கலையோ, நீங்க விரும்புற சந்தோஷம் கிடைக்குதோ கிடைக்கலையோ, நீங்க எதிர்பார்த்த அன்பு கிடைக்குதோ கிடைக்கலையோ, புருஷன் உங்களை வேற்று மனுஷியா நடத்தினா கூட நீங்க நீதியுள்ளவளா வாழணும். நீங்க நீதியை செய்கிற மகளா வாழணும். அடுத்தவர் முகம் பாராது, பிறர் முகம் பாராது, என்ன அடிச்சாலும் சரி, உதைச்சாலும் சரி, என்னிடத்தில் சேராவிட்டாலும் சரி, இவர்தான் எனக்கு புருஷன், நான் கடைசி வரைக்கும் நீதியோடு இருப்பேன்னு கர்த்தரை பிடிச்சுக்கோங்க. ஒரு சில நாட்களுக்குள் அல்லது ஒரு சில மாதங்களுக்குள் ஆண்டவர் உங்களுக்கு நீதி செய்வார். ஆண்டவர் உங்களுக்கு நீதி செய்வார். இந்த தாமாருடைய பெயர் ஏன் பெயர் பட்டியலில் வந்துச்சுன்னா, அவள் நீதி உள்ளவளாம். வேதத்துல பல இடத்துல நீதியை குறித்து சொல்லியிருக்குது. பழைய ஏற்பாட்டில் நீதி அப்படின்னா என்ன அப்படின்னா, நல்லது செய்யணும், பிரமாணத்தை செய்யணும், அதுதான் நீதி. ஆனால் புதிய ஏற்பாட்டில் எது நீதி? கொஞ்சம் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 17 வாசிங்க. இன்னொருவர் 3 அதிகாரம் 24, 28 இந்த 3 வசனத்தையும் வாசிங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி, விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. விசுவாசத்தினால் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். பைபிள்ல நீதிமானுக்கு பெண்பால் சொல்லப்படவே இல்லை. நீதிமானி அப்படின்லாம் பைபிள்ல எழுதல. பெண்ணுங்களுக்கு என்ன பேரு தான் சொல்லுங்க? என்ன பேரு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நீ எப்படி பிழைப்ப தெரியுமா? நீ விசுவாசிச்சாதான் பிழைப்ப. திருப்பி பார்த்து சொல்லுங்க, நீ விசுவாசித்தால் பிழைப்பாய். நல்லா முன்னாடி பின்னாடி எல்லாம் பார்த்து சொல்லுங்க. விசுவாசித்தால் பிழைப்பாய், நீ விசுவாசித்தால் பிழைப்பாய், நீ விசுவாசித்தால் பிழைப்பாய். ஹல்லேலூயா. யாரை விசுவாசிக்கிறோம் அது ரொம்ப முக்கியம். கோர்ட்ல இருந்து ஆர்டர் வரணும் விசுவாசிக்க கூடாது.
பாஸ்டர் வந்து வழக்கு தீர்த்து வைப்பார்னு விசுவாசிக்க கூடாது. எனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், இந்த திருமண வாழ்க்கை எனக்கு கொடுத்த ஒரு கர்த்தர் இருக்கிறார், அவரை நான் விசுவாசிக்கிறேன். சரி வாலிப பெண்களே, உங்களுக்கு நான் சொல்றேன், ஆண்டி இதெல்லாம் கேட்டாலே கல்யாணமே வானான்னு இருக்குது ஆண்டி அப்படின்னு நிறைய பிள்ளைங்க 30 வயசு வரைக்கும் இருக்கிறாங்க. உனக்கும் அதுதாம்மா. நீ விசுவாசித்தால் நீ பிழைப்பாய். நீ விசுவாசித்தால், நீயா தேடாம ஒரு தேடி வருகிற கர்த்தர் கையில கொடுத்துட்டு, அப்பா நீங்க கொண்டு வாங்கப்பா, நீங்க கொண்டு வந்தா பெஸ்டா கொண்டு வருவீங்க, நான் தேட மாட்டேன்ப்பா அப்படின்னு கர்த்தரை நம்பினா, கர்த்தரை விசுவாசித்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? பிழைப்பீர்கள். ராகாபை பத்தி பைபிள் சொல்லுது, அவள் நீதியுள்ளவள், அவள் நீதியுள்ள பெண். சொல்லுங்க, யார் அவள்? நீங்க எப்படி இருக்கணும்? எது அநீதி? புருஷனுக்கு துரோகம் செய்கிறது அநீதி. எது அநீதி? பெற்றோருக்கு தெரியாம இன்னொரு பையனை திருமணத்துக்கு முன்னாடியே பார்த்துக்கிட்டு பழகிட்டு பேசிட்டு வாழ்றது அநீதி. இந்த தாமார் நீதி உள்ளவள். இந்த தாமார் நீதி உள்ள பெண்ணா இருக்கிறா. அந்த ஒரே ரீசன்னால தான் அவ பேர் எங்க வந்துருச்சு? பெயர் பட்டியல். சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ புகழப்படுவாளா படமாட்டாளா? புகழப்படுவாளா படமாட்டாளா? நீங்களும் சீக்கிரமா புகழப்பட போறீங்க. உன் பொறுமையை கர்த்தர் கண்டிருக்கிறார். நீ சகித்து கொண்டிருக்கிறதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீ பொறுமையா இருக்கிறதை அறிந்திருக்கிறார். உனக்கு அன்பே உன் புருஷன் காட்டலாமா, ஆனால் அவருக்கு சேவை செய்ய அதை அறிந்திருக்கிறார். 40 வருஷமா ஒரு புருஷனை சேவித்தோம், நன்மையை ஒன்று பெற்றுக்கொள்ளாத பெண்கள் கூட எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அவர்களையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீ கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் நீ புகழப்படுவாய். ஹல்லேலூயா. சரி, ரெண்டாவது இன்னொரு பெண்ணை குறித்து வேதம் சொல்லுது. அந்த ரெண்டாவது பெண்ணு பேர் என்ன? பெயர் பட்டியல்ல சொல்லுங்க. இந்த அம்மாவுக்கு பைபிள்ல கொடுத்த அடைமொழி கொஞ்சம் வாயில சொல்லவே நம்ம கஷ்டமா இருக்குது. ஆனா அவ முந்தின வாழ்க்கை தான் மோசமான வாழ்க்கை, பிந்தின வாழ்க்கை புகழப்படுகிற ஒரு வாழ்க்கை. என்னோடு கூட யோசுவாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். இந்த ராகாப் என்ற பெண்ணை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். முதல் வசனம் வாசிங்க. 2ஆம் அதிகாரம் முதல் வசனம். நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமிலிருந்து வேவுக்காரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, சரி நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள்ளே பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். சரி, இந்த பெண்ணை குறித்து சொல்லியிருக்குது, இவள் ஒரு பாவ வாழ்வு வாழ்ந்த பெண் என்று சொல்லி. இவள் வீட்டிற்கு பலரும் செல்லுவார்கள். அது போல அன்னைக்கு 2 பேர் வராங்க. அப்போ இவள் அவங்களை ஏற்றுக்கொள்ளுகிறாள். ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவங்கள்ட்ட கேட்கிறா, நீங்க யாரு, எங்கிருந்து வந்தவங்க? அவங்க உண்மையை சொல்லிடுறாங்க. நாங்க எந்த தப்பும் செய்யறதுக்கு வரல, நாங்க தேசத்தை வேவு பார்க்க வந்தோம், ஆனா நாங்க கண்டுபிடிக்கப்பட்டுருவோமோன்னு பயமா இருக்குது, அதனால இன்னைக்கு ராத்திரி உன் வீட்டில் எங்களுக்கு என்ன செய்ய, தங்க இடம் கொடு. நல்லா கவனிங்க, ஒருவேளை இவள் ராஜா ஆள் அனுப்பி நம்ம வீட்டை செக் பண்ண சொல்லிட்டா நம்மளை இன்னைக்கு தூக்கில் போட்டுருவாரே அப்படிலாம் அவள் பயப்படலை. அந்த 2 பேரோட பேசுகிறாள், உரையாடுகிறாள். கடைசியில் என்ன செய்யறா? 6வது வசனம், அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாளாம். மறைச்சு வச்சுட்டு அவங்கள அதுக்கிடையில ராஜா ஆள் அனுப்பி இவங்க வீட்டெல்லாம் செக் பண்ண சொல்றாரு. எல்லா இடத்துலையும் செக் பண்றாங்க, ஆளை கண்டுபிடிக்கல. ஏன்னா எங்க வச்சுட்டா? மேல சணல் தட்டைக்குள்ள மறைச்சு வச்சுட்டா. ஞானமுள்ள பெண், விவேகமுள்ள பெண், விசுவாசமுள்ள பெண். சரி, அவங்க போகும்போது அவ சொல்ற அவங்கள்ட்ட 10வது வசனம் 9வது வசனம், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும். யார பத்தி பேசுறா? கர்த்தரை. சத்தமா சொல்லுங்க. இவள் வாழ்க்கையும் இவ தொழிலும் வேற, ஆனா இவ யாரை குறித்து அறிந்து வச்சிருக்கிறா? கர்த்தரை குறித்து அறிஞ்சு வச்சிருக்கிறா. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், சரி உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாம் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது, சரி கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா.
இந்த பெண் ஒரு பாவியான பெண். ஆனா ஒன்ன மட்டும் நல்லா அறிஞ்சிருந்தா. என்ன அறிஞ்சிருந்தா? உங்கள் தேவன் தான், சொல்லுங்க, உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவன். இந்த ஒரு அறிவு. இவ இருந்தது வேற இடத்துல, அவ அறிந்தது கர்த்தரை. இன்னைக்கு நான் சொல்றேன், இங்க இருக்கிற அநேகர் படித்தவர்களா இருக்கலாம், படிக்காதவர்களா இருக்கலாம், ஸ்கூலுக்கு மழைக்கு கூட ஒதுங்காதவர்களா இருக்கலாம். ஆனா நீங்க எல்லாருமே இந்த ராகாபை போல ஞானமுள்ள பெண்களாய் மாற முடியும். இந்த பெண் ஞானமுள்ள பெண்ணா இருந்தாள். எப்படி? கர்த்தரை அறிகிற அறிவு தான் உங்களுக்கு ஞானத்தை கொண்டு வரும். அம்மா, நீங்க படிக்காதவங்களா இருக்கலாம், ஆலயத்துக்கு வாங்க, உட்கார்ந்து கவனமா ஆண்டவருடைய வசனத்தை கேளுங்க, என்ன சொல்றாருன்னு கேளுங்க. செய்திகளை எழுதக்கூடிய நபரா இருந்தா எழுதி வைங்க, வீட்டில் போய் திரும்ப பாருங்க. ஒருவேளை எஜுகேட்டட் உமனா இருந்தா எவ்வளவோ யூடியூப்ல நல்ல நல்ல செய்திகள், வேத பாடங்கள் எல்லாம் வருது, அதெல்லாம் நீங்க பார்க்கலாம், கேட்கலாம், கர்த்தரை அறிஞ்சிக்கலாம். இந்த பெண்ணுக்கு முழு பட்டணமும் அழிக்கப்படும் போது இந்த ஒரு குடும்பம் தான் தப்புவிக்கப்பட்டது. எது அவங்கள தப்புவிச்சதுன்னா கர்த்தரை அறிந்த அறிவு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களா இருக்கலாம், ஆண்டவரை பற்றிய அறிவில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களா இருக்கலாம், ஆனா உங்க வீட்டில் சொத்து சம்பத்து வசதி எதுவுமே இல்லாத இருக்கலாம். கவலைப்படாதீங்க. உங்களுக்கு சொத்து எது தெரியுமா? ஆண்டவரை குறித்து அறிந்திருக்கிற அறிவு தான். ஹல்லேலூயா. இந்த பூமியை விட்டு போகும்போது நீங்க சேர்க்கிற பொண்ணு தங்கம் ஒன்றும் கூட வராது. கர்த்தரை அறிந்திருக்கிற அறிவு தான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகும். அதனாலதான் ஒவ்வொரு சபை கூடுகைக்கும் வாங்கன்னு சொல்றது, அதனாலதான் ஒவ்வொரு வேத பாடத்துக்கும் வாங்கன்னு சொல்றது, அதனாலதான் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க. அவர் சொல்றா, கர்த்தரே தேவன், உயர வானத்திலும் கீழே பூமியிலும். சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். உயர வானத்திலும் தாழ பூமியிலும் யாரு தேவன்? திரும்ப சொல்லுங்க. உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே தேவன். இந்த ஒரு அறிவு போதுமா? நீ எதெல்லாம் விட்டுட்டு வந்தியோ திரும்ப போகாத. யாருன்னா சொல்லுவாங்க, நீ இந்த ஆண்டவற்றை போய் உனக்கு என்னதான் நடந்துச்சு, வாயே நம்ம ஊருக்கு போவோம், அங்க போய் அதை செய்வோம் இதை இல்லை இல்லை இல்லை. நீங்க என்ன சொல்லணும்? உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தர் தாங்க தேவன். நான் ஒரு அடி முன்னாடி வச்சேன், ஒரு அடி பின்னாடி வரமாட்டேன். நான் இயேசுக்கு பின்னாடி போனேன், நான் உலகத்துக்கு பின்னாடி வரமாட்டேன். செத்தாலும் இந்த இயேசுக்காக தான் சாவேன். இப்படி சொல்லணும். இந்த பெண்ணுக்குள்ள இருந்த இந்த விசுவாசம், இந்த தேவனை பற்றிய அறிவு தான் அவளை தப்புவிச்சது. பைபிள் அவ பேரை கொண்டு வந்து எங்க எழுதி வச்சிருச்சு? வம்ச அட்டவணையில். அமெரிக்க ஐக்கிய தேசத்திற்கு போயிருக்கும்போது அங்க ஒரு நினைவு மண்டபத்திற்கு கூட்டிட்டு போனாங்க. அந்த நினைவு மண்டபத்தில் வரிசையா அந்த தேசத்தில் ஜனாதிபதிகளானவர்கள் பேரெல்லாம் எழுதி வச்சிருக்குது. அதே நேரத்தில் அந்த தேசத்துக்காக யுத்தம் பண்ணி யுத்தத்தில் மரித்த பெரிய பெரிய கமாண்டர்ஸ், அங்கே இருக்கிற ஆர்மி லீடர்ஸ் பேரெல்லாம் எழுதி வச்சிருந்துச்சு. அதில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எத்தனையோ பேருடைய பேர் எழுதிருக்குது போல சில பெண்களுடைய பேரும் அங்கே இருக்குது. எனக்கு ஆச்சரியப்பட்டு போனேன். எப்படி ஆண்டவரே, இந்த பெண்களுக்கு எங்கேருந்து ஆண்டவரே தைரியம் வந்துச்சு? இந்த பெண்ணுக்கு கணவன் கிடையாதா? அந்த பெண்ணுக்கு குடும்பம் கிடையாதா? பிள்ளைங்க கிடையாதா? இந்த பெண்கள் எப்படி இந்த யுத்த காரியத்தில் போய் யுத்தத்துக்குள் போய் செத்தாங்களோ, எப்படி மரித்தாங்களோ தெரியாது, ஆனால் தேசத்துக்காக மரிச்சிருக்கிறாங்க. அந்த இடத்த அவ்வளோ பவ்யமாக பயபக்தியாக அந்த மக்கள் போய் நின்று பார்த்து வாசித்து எல்லாத்துக்கும் அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. நான் சொல்கிறேன், இந்த பூமியில் நீங்கள் வாழ்கிறீங்களே ஒரு வாழ்க்கை, இதற்கு ஒரு நாள் பரிசு பரலோகத்தில் காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் தேவன் என்று நீ அறிந்திருந்தால் அதுதான் உனக்கு புகழ்ச்சி, அதுதான் உனக்கு மேன்மை, அதுதான் உங்க பிள்ளைங்களை மேலே கொண்டு வரும், அதுதான் உங்க பிள்ளைங்களை உயர்த்தும், உயர்ந்த நிலைமையில வைக்கும். நூற்றுக்கணக்கான சாட்சிகள் என்னிடத்தில் உண்டு. கர்த்தரை அறிந்த குடும்பத்தை ஆண்டவர் எப்படி உயர்த்தினார். நீங்கள் உயர்வீர்கள், உங்கள் பிள்ளைகள் உயரும்.